இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீங்க லீடர்ஷிப் ஸ்கில் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன்ல உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்ச்சர். வாட் இஸ் அ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட டீம், நம்மளோட ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட், நம்ம கூட ஒர்க் பண்ற பீப்புள், இவங்க என்ன டைப் ஆஃப் கல்ச்சர்ல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க தெரியணும். ஸோ இதோட அடுத்த வருஷன் தான் டீம் கல்ச்சர். டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னன்னு பார்க்கணும், ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் என்னன்னு பார்க்கணும், கூட ஒர்க் பண்றவங்களோட கல்ச்சர் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி திங்க் பண்ணணும். அப்ப கல்ச்சர்னா என்ன? வாட் இஸ் தட் கல்ச்சர்? கூட ஒர்க் பண்றவங்க நமக்கு ஒரு ட்ரஸ்டா இருக்காங்களா, ஒரு வெல்னஸ் ஏரியாவா இருக்கா, வில்லிங்னஸோட பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்றாங்களா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, இன்க்ளூசிட்டி இருக்கா, நம்ம கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸாக ஒர்க் பண்ண முடியுமா இந்த ஏரியாவில், நமக்கு க்ரோத் மைண்ட் செட்டோட நம்ம வந்திருக்கோம், கேரியரில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கா அப்படின்னு எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கோச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஐடென்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர் இருக்குது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணும்போது அதை பிளேமிங்காக சொல்லாமல் உங்களுக்கு கரெக்ஷனாக சொல்லி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த கல்ச்சர் உள்ள ஏரியாவில் நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை நேரடியாக உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில், அந்த டிபார்ட்மெண்ட்டில், அந்த அண்டர் மென்டார் கீழே, அந்த சூப்பர்வைசர் கீழே, அந்த மேனேஜர் கீழே நீங்கள் உங்கள் கேரியரை கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக கொண்டு போகலாம். ஸோ தட் இஸ் த கல்ச்சர். கல்ச்சருங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரி, இதில் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன, ஹவு டு கிரியேட் எ டீம் கல்ச்சர் that people never want to leave. நீங்க ஒரு டீம் கல்ச்சர் உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க ஆர்கனைசேஷன்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஹை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, ரிலையபிள், நேர்மையா இருக்கக்கூடிய, இன்டெகிரிட்டியோட ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் உங்களோட ஆர்கனைசேஷன் விட்டு ரிலீவ் ஆக மாட்டாங்க. தட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் உங்களோட இருக்கணும். அப்படின்னா உங்க டீம்ல, உங்க ஆர்கனைசேஷன்ல கல்ச்சர் இருக்கணும். சரி, இப்போ இஃப் யூ ஆர் டாலரேட் தி டிஸ்ஃபங்க்ஷன், நம்ம டாலரேட் பண்றோம் ஒரு டிஸ்ஃபங்க்ஷன். அப்படிங்கும்போது டோன்ட் பி சர்ப்ரைஸ்டு when your best people leaving you and your organization. அப்ப என்ன சொல்றாங்க, if you tolerate a dysfunction, don't be surprised when your best people leave you and leaving you or leave your organization அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு, சரி அப்போ நம்ம டீம் கல்ச்சரை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். சரி, என்னென்ன கேட்டகரி ஆஃப் டீம் கல்ச்சர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா, நம்ம கிட்ட பீப்புள் கன்டினியூ ஆவாங்க, ரீட்டைன் ஆவாங்க, ஹை பெர்ஃபார்மன்ஸ் பீப்புள் நம்மகிட்ட ஒர்க் பண்ண வருவாங்க, நம்மள ஒரு லீடரா எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கறதா உங்களுக்கு டாபிக். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் நம்மளோட ஒர்க் பண்றாங்க நம்ம டீம்ல அப்படின்னா, அவங்க பேசிக்கா ஒரு பர்சன், ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஜூனியர் லெவல் ஸ்டாஃப் ஆர் சீனியர் லெவல் ஸ்டாஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை இருக்கான்னு பார்ப்பாங்க. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ட்ரஸ்ட்ங்கிறது என்ன, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ், நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய பர்சன் மேல அவங்களுக்கு ஒரு ஹானஸ்ட் இருக்காங்களா, ஒரு இன்டெகிரிட்டி பர்சனா இருக்காங்களா, டிரான்ஸ்பரன்சியா ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, 1-to-1 இன்-பர்சன்ஸ் மீட்டிங்ல நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட், கரெக்ஷன் பாயிண்டா சொல்றாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க, அவங்க 1-to-1 பேசுறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்ப்ளாயிக்கு ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிரும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க. சரி, செகண்ட் பாயிண்ட் என்னது, அந்த எம்ப்ளாயீஸ் டவுன் த பீப்புளா இருக்காரு, இல்ல ஒரு சீனியர் லெவல் இருக்காரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் இருக்காரு அப்படிங்கும்போது யூ ஆர் கிவிங் எ ரெஸ்பெக்ட். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த செகண்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். ஹவு யூ ஆர் ட்ரீட்டிங் யுவர் கொலீக்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட ஒரு சபார்டினேட் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது
நம்ம அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், இல்ல ஒரு டவுட் கேட்க வராங்க அப்படிங்கும்போது என்ன ரெஸ்பெக்ட் பண்றோம். அவங்க டவுட்டே கேட்கல, அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சம் டவுட்டா இருக்காங்க, கன்ஃபியூஷனா இருக்காங்க, சம் ஸ்டாக்னண்டா சில ஒர்க்ல நிக்கிறாங்கிறது ஐடென்ட் பண்ணிட்டு நம்ம இமிடியட்டா நம்மளா வாலண்டரியா போய் மே ஐ ஹெல்ப் யூப்பா அப்படின்னு கேட்டு மே ஐ சப்போர்ட் யூ வேர் ஐ சப்போர்ட்னு சொல்லி யூ ஆர் ரைசிங் அ கொஸ்டின் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சபார்டினேட்டிவ் உங்களை 100% பிலீவ் பண்ணுவாங்க. நீங்க ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்றதுனால, உங்க ரெஃப்ளெக்ஷன் பண்றதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியா உங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? ரெஸ்பெக்ட். நீங்க எப்படி சபார்டினேட்டட் ட்ரீட் பண்றீங்க, ரெஸ்பெக்ட் பண்றீங்கிறத பொறுத்து அவங்க உங்களை நம்புவாங்க. 2 பாயிண்ட். சரி, 3வது பாயிண்ட் என்ன? வெல்னஸ். வில்லிங்னஸ் அப்படிங்கிறதும் வெல்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம கொலீக்ஸ் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட லிமிட் என்ன, கெப்பாசிட்டி என்ன, லாஸ்ட் மந்த் என்ன ஒர்க் பண்ணாங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ண போறாங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஃபேமிலி இருக்கு, குடும்பம் இருக்கு, ரைட் டைம்ல ஒரு ஒர்க்கை முடிக்கணும், முடிச்ச ஒரு வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும். அப்ப வெல்னஸ் திங்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு மென்டார் லீடர்ஷிப்புக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த லீடருக்கு அது தெரிய வரும்போது அந்த லீடர் அதுக்கு தகுந்த மாதிரி சபார்டினேட்டை ட்ரெயின் பண்ணணும். while 8 to 5ல ஒர்க் பண்ணக்கூடிய 8 ஹவர்ஸ் டியூட்டி ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்கில் டெவலப் பண்ணணும். அனதர் டைம்ல எப்படி ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும், லைஃப் ஃபேமிலியோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் யூ ஹாவ் டு கிவ் த மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு என்ன ஒரு சபார்டினேட் கிடைச்சா அவன் நிறைய வேலை செய்யறான், அவனுக்கு தெரியல, கன்யூஸா பாக்குறான், ஒர்க் லோடு அதிகமா இருக்கு, ஸோ வி அலோ ஹிம், அவன் வார்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவான், நம்ம வி கெட் த ப்ராடக்டிவிட்டி, வி வில் கெட் த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்க சூப்பர்வைசர், ஹெச்ஓடிஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் அவங்க தான் ஃபெயிலியர் ஆவாங்க. ஏன்னா மெயினா அந்த எம்ப்ளாயி அவரை விட்டு ரிலீவ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற ஒரு கான்செப்டை அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்போ அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியும் போது அவங்க அழகாக பேலன்ஸ் பண்ணி ஒர்க் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஷெட்யூல் அண்ட் ப்ரியாரிட்டி, ப்ரியாரிட்டி த ஷெட்யூல், ஷெட்யூல் த ப்ரியாரிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். சரி, ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். அந்த எம்ப்ளாயி எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? நம்மளே ஒரு வேலிடு பாயிண்டா, நம்மளும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான பர்சனா, ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலிடு பர்சனா நம்மளை கன்சிடர் பண்றாங்களா, பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, நம்மளை உள்ள கொண்டு வராங்களா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல வி ஆர் கிவிங் அ மோர் இம்பார்ட்டன்ட். நமக்கு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, சப்போர்ட் பண்றாங்கும் போது, நம்ம ஐடியாஸை கேட்குறாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது கீ லெவல் பீப்புள் ஐடியா கேட்க மாட்டாங்க. மேல் லெவல் பீப்புள் ஐடியா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க ஹடில்ஸ் மீட்டிங் அண்ட் டீம் குரூப் மீட்டிங்ஸ்ல. அப்போ அந்த இடத்துல கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் இல்லாத ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா பீப்புள் நம்மளை விட்டு நல்ல பர்சன், நல்ல லேர்னிங் பண்ணுங்க, க்ரோத் மைண்ட் இருக்கவங்க வெளியேறிடுவாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்கா, டீமில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, எல்லாருக்கும் மதிப்பு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா, வேல்யூ கொடுக்குறோமா, அவங்க சொல்கிற ஐடியாவை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எஸ் எ லீடராக கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணணும். சரி, 5th பாயிண்ட் இன்க்ளூசிட்டி. இன்க்ளூசிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம டீமு ஒருமித்த தன்மையோட ஒர்க் பண்ணுறாங்களா, ஒரு கட்டுப்பாடோட ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை ஆளுக்கு ஒரு டைவர்சிட்டியோட ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். டைவர்சிட்டி இல்லாமல் எப்படி பன்முகத்தன்மையோட ஒர்க் பண்ணணுங்கிறது ஒரு ஸ்கில்லோ, அதே சமயத்தில் வி அக்செப்ட் அண்ட் ஒர்க் இன்க்ளூசிட்டி நம்ம டீம்ல இருக்கா, டீம் கல்ச்சர்ல அதை ஏத்துக்கிறாங்களா, ஐடியா ஒருத்தர் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணி டீம் ஒருமித்தமா ஒர்க் பண்ணுதா, சக்சஸ் நோக்கி போதா, டார்கெட்டை நோக்கி போதா அப்படிங்கிறது நீங்க யூ டூ த சம் கிராஸ் எக்ஸாமினேஷன். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லீடரா இருக்கிறவங்க இந்த இன்க்ளூசிட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணி மானிட்டர் பண்ணணும். 6th பாயிண்ட் அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது தயங்கவே கூடாது. ஏன்னா நீங்க ஒரு அசெப்டிவா சொல்லுவீங்க, தம்பி இந்த இடத்துல யூ ஹாவ் டு இம்ப்ரூவ், இந்த இடத்துல நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா பண்ணுங்க, டூ கேர்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பேசுவீங்க. பட் அவர் செஞ்சது ஒண்ணுதான், பட் அவர் செஞ்ச குட் திங்ஸ் நிறைய இருக்கும். அதை நீங்க எதுவுமே நோட்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க, அவருக்கு இன்டிமேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. தட்ஸ் அ குட் திங் அப்படிங்கிறத அப்ரிசியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. குட் ஜாப் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்க பயன்படுத்திருக்கவே மாட்டீங்க. ஸோ எவ்வளோ தடவை எஸ் எ லீடராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் டீம் கல்ச்சர் பாசிட்டிவாக இருக்குங்கும் போது குட் ஜாப் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ
அந்த அப்ரிசியேஷன் வந்து அந்த சபார்டினேட்டுக்கு, கொலீக்ஸ்க்கு, டீமுக்குள்ள பாசிட்டிவ் கல்ச்சரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய கல்ச்சர் உள்ள டீம்ல பீப்புள் கன்னி பண்ண விரும்புவாங்க. ஸோ அப்போ அப்ரிசியேஷன் 6th பாயிண்ட். வாட் இஸ் த 7th பாயிண்ட்? That's a very important feedback. What is the feedback? நம்ம ஒரு பர்சன் நம்மளோட ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு அழகா ஃபீட்பேக் கொடுக்குறோம். பீப்புள் நிறைய நினைச்சிருவாங்க ஃபீட்பேக் கொடுக்கறத பத்தியே கொடுத்தா வேலைவிட்டு போயிடுவான், ஃபீட்பேக் கொடுத்தா நெகட்டிவா சொன்னோம்னா இருக்க மாட்டான், அவனுக்கு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபீட்பேக்குங்கிறது ஒரு கிராட்டிடியூட். கிராட்டிடியூடுங்கிறது எப்படி? நம்ம சபார்டினேட்டை ஒர்க் பண்றவங்களுக்கு யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம். யூ ஆர் டூயிங் குட் ஜாப் அப்படிங்கிறோம். நெகட்டிவ் பாயிண்ட் கொடுக்கறதுலையும் கூட ஒரு கிராட்டிடியூட் இருக்குங்கிறதா என்னோட பாயிண்ட். நீங்க சொல்றீங்க சார், நீங்க உங்க மேல நான் வெல்விஷரா இருக்கேன், யூ ஆர் டூயிங் குட் ஜாப், இந்த ஆர்கனைசேஷன்ல நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்க கேரியருக்கு பெனிஃபிட் நீங்க சொல்றதுங்கிறது யூ ஆர் த தேங்க் டு தட் பர்டிகுலர் ஸ்டாஃப் அப்படின்னா தேங்க்யூ பண்றீங்க. அப்படிங்கும்போது நன்றி தெரிவிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபீட்பேக்குங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதுவும் இன் பிரசன்ஸ்ல கொடுத்து பழங்க. ஃபீட்பேக் கொடுக்கறேன்னா அந்த ஆள் இல்லாதப்போ அவரை பத்தி நெகட்டிவான ஃபீட்பேக்கை வேறொரு ஆள்கிட்ட சொல்லாதீங்க. அந்த கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் அ ஃபீட்பேக் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 8th பாயிண்ட் வந்து கம்யூனிகேஷன். வாட் இஸ் த கம்யூனிகேஷன்? நெட்வொர்க்கிங். டீமுக்குள்ள கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது டீம் கோஆர்டினேஷன் இருக்கணும், டீமுக்குள்ள ஒருத்தர் பேசக்கூடியவங்களா இருக்கணும், நல்ல நெட்வொர்க்கிங்கா இருக்கணும். ஒரு கொலைக்கு ஒரு ஒர்க் பண்றாரு அப்படிங்கும்போது அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, அதுல ஏதாவது டவுட் இருக்கு, எனி கன்ஃபியூஷன் அப்படின்னா இமிடியட்லி டவுட் கிளியர் பண்றதுக்கு அந்த இன்சார்ஜ் ஃப்ரீக்வெண்டா ஓடி வந்து ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாட் யூ வாண்ட், என்ன ஹெல்ப் இருக்கா, டு யூ வாண்ட் எனி சப்போர்ட் அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு கம்யூனிகேஷன் டீம்ல பாசிட்டிவா இருக்கணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன்ங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்ங்கிறது வண்டர்ஃபுல் ஸ்கில். I will tell you later what is the communication, how to improve the communication. Communication தான் basic things for all அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்கில்ல ரிகார்டிங் I am educate you later. ஸோ இந்த மாதிரில நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட், டீம் கல்ச்சர்ல கம்யூனிகேஷன் ப்ராப்பர்லி இருக்கா, ப்ராப்பர் ஹியூமிலிட்டி, ப்ராம்ப்ட்லி கம்யூனிகேஷன் இருக்கா, கொலாபரேட்டிவ் ஸ்கில் ஷார்ப்பனா இருக்கா, நெட்வொர்க்கிங் ஸ்கில் எல்லாருக்கும் இருக்கா டீம்ல, ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கணும். தட் இஸ் த 8th பாயிண்ட். த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் கால்ட் 9th பாயிண்ட் இஸ் growth. வாட் இஸ் அ growth? நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமா, ரோல் வேல்யூ கொடுக்குறோமா. இப்போ எப்படின்னா ஒரு 3 months ஒரு நியூ கை வராங்க, ஒர்க் பண்றாங்க, தே ஆர் லேர்னிங் தட். ஸோ அப்போ லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 3 months கழிச்சு என்ன ஒர்க் நீங்க அடிஷனலா கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒர்க் கொடுத்து அவர் அதுக்கு தான் ஸ்கில், அவர் வேற ஒர்க் செய்ய மாட்டான்னு நீங்க சொல்றதுல அர்த்தமே இல்லை. growth அவருக்கு வேணும். ஒவ்வொரு 3 months யூ ஹாவ் டு ஹேட் இட் சம் குட் திங்ஸ், குட் ஒர்க். தம்பி இந்த ஒர்க்கை நீ பண்ணிட்ட, ஸோ அடுத்தது இந்த ஒர்க்கை நீ லேர்ன் பண்ணிக்கோ, இந்த ஒர்க்கை நீ கத்துக்கோ. அடுத்தது 3 months கழிச்சு தம்பி யூ ஆர் டூயிங் a fantastic job, ஸோ இதை நீ லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணி அவர் திரும்ப ஒவ்வொரு 3 months ஒன்ஸ் ஒரு ஸ்கில் அப்டேட் பண்றீங்க, ஒரு ஒர்க் அப்டேட் பண்றீங்க, ஒரு ரோல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த எம்ப்ளாயி கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டார், ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட ரீடைன் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட் நீங்க மறந்துடாதீங்க. உங்க டீம்ல இருக்கா, உங்க டீம் மெம்பர்ஸ் கொலாபரேட்டிவ் ஸ்கில்லோட ஒர்க் பண்றாங்களா, ட்ரஸ்டா இருக்கா உங்க டீம் எம்ப்ளாயிஸ்க்கு, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா உங்க டீம் மெம்பர்ஸ், வெல்னஸ் நீங்க ப்ரொமோட் பண்றீங்களா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள, கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, கொலாபரேஷன்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஸ்கஷன் இருக்கா, இன்க்ளூசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் இருக்காங்கிறது நீங்க செக் பண்ணிக்கங்க. அப்ரிசியேஷன் காலையில இருந்துச்சோடய குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், நீங்க நல்லா சொல்றீங்க, நல்லா பண்றீங்க அப்படின்னு அப்ரிசியேஷன் பண்ணும்போது வைப் எனர்ஜைஸா இருக்கும், அருமையா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, தேங்க்யூ ஆல்.